மாலை வணக்கம். பிரபஞ்சத்தின் அனைத்து ஈசனுக்கும் பஞ்சபூத நீருக்கும் நன்றி. நம்ம சேனலை பார்த்துட்டு ரொம்பவும் மனமார்ந்த நன்றி. நம்ம எவ்ரிடே 7 ஏஎம்லேருந்து 6 பிஎம் வரைக்கும் மார்க்கெட் எப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லிட்டுருக்கோம். லெவல்ஸ் எப்படிங்கிறத நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அது இல்லாமல் 7 பிஎம்லேருந்து மிட்நைட் 2:30 ஏஎம் வரைக்கும் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டுருக்கோம். 2 செஷனாக நம்ம இப்போ பிரித்து பார்க்குறோம். ஃபாரெக்ஸில் கோல்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் மார்க்கெட் வந்து லெவல்ஸ் வந்து பை என்ட்ரி எங்கே டார்கெட் அப்படிங்கிறது தெளிவாக வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துட்றோம். விஐபி குரூப் இருக்குது. அதெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ஃப்ரீ டெலிகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம். ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோங்க, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். டெய்லி நம்ம போகிற வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். லைக் பண்ணி கொடுக்க மறந்துடாதீங்க. முடிஞ்சால் புதுசாக ட்ரேடிங் உள்ளவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம கொடுக்குற விஷயங்கள் எல்லாமே வந்து டெக்னிக்கல் டூல் அப்படிங்கிறது 100% அக்யூரசி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். கிட்டத்தட்ட நம்ம வந்து 7 பிஎம் ஈவினிங்கில் வந்து 6 பிஎம்லேருந்து நைட் 8:30 பிஎம் வரைக்கும் மார்க்கெட்டை ட்ரேட் பண்ணுறதில்ல. ரிஸ்க் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணிடுறோம். இருந்தால் அந்த ரிஸ்க் தாண்டி ப்ராஃபிட் எடுக்கிறவங்க லோ மார்ஜின் வச்சு ட்ரேட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறோம். சரிங்களா? சரி, மார்னிங் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம்னா, உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். சரிங்களா? ஒரு செல்லிங் நடக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லெவல் வந்து 4410, 4420 அப்படிங்கிறத பை லெவலாக கொடுத்துருந்தோம். நீங்கள் காலையில் போடுற வீடியோ போய் பாருங்கள். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் மாற்றிக்கிறேன். அதில் வந்து நான் மார்னிங்லாம் சொல்லியிருந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மார்னிங் ஒரு செல்லிங் நடக்கும், நடந்தால் பை வாங்கலாம் அப்படிங்கிறத நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். அது எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மார்னிங்லேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு நம்ம சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு செல்லிங் நடந்திருக்கு. இது வரைக்கும் நடந்திருக்கு. 4415 வரைக்கும் மார்க்கெட் செல் நடந்து ஒரு பை ஆயிருக்கு. ஓகேங்களா? நம்ம வந்து மார்க்கெட்டில் என்ன பண்ணியிருந்தோம்னா, ஈவினிங் செஷனில் பொறுத்த வரைக்கும் மார்னிங்லேயே வந்து கால்ஸ் வந்து விஐபியில் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டோம். 4462 பை கொடுத்துட்டேன் நான் மார்னிங்கே. வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே வந்து 5:30க்கே வந்து பை கொடுத்துருந்தேன். அந்த பை கால் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இது வரைக்கும் ஹோல்டிங்கில் இருக்குது. அது வந்து சின்ன லாஸஸ் அப்படிங்கிறது ஹோல்டிங்கில் இருக்குது. சரிங்களா? அதுக்கடுத்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம். காலையில் 10 மணிக்கு 4400 டு 4410 வந்து என்ட்ரி சொல்லியிருந்தோம். ஏவரேஜ் பை லெவல். எகைன் பார்த்தீங்கன்னா 4380 டு 385 இந்த 2 லெவலில் பை லெவலாக கொடுத்துருந்தோம். சரிங்களா? ரிஸ்க் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கீழே மார்க்கெட் போட்டு நமக்கு ஒரு செல்லிங் நடக்கும் அப்படிங்கிறது அதிகமாக எதிர்பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 1% அளவுக்கு மார்க்கெட் செல் ஆகும்னு எதிர்பார்த்தோம். அந்தளவுக்கு மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் பெருசு கொடுக்கல. சரிங்களா? 4385 தான் வாங்க சொல்லியிருந்தோம். மார்க்கெட் வந்து அன்பிரிடிக்டபிளாக இருக்கும். ரிஸ்க் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். சரிங்களா? இதை தாண்டி தான் நம்ம ட்ரேடிங் பண்ணுறோம். டெக்னிக்கலாக வந்து மார்க்கெட்டில் வந்து நம்ம இது வரைக்கும் எல்லா சப்போர்ட் நம்ம சொல்கிறது எல்லாமே இப்போ அக்யூரேசியாக போயிட்டுருக்கு. இந்த லாஸ்ட் 2 டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் பவுண்டு செல்லிங் இருக்கிறனால கொஞ்சம் செல்லாய் மார்க்கெட் பையா அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். ஈவினிங் பொறுத்த வரைக்கும் ஒரு 5:50க்கு வந்து நம்ம கால்ஸ் கொடுத்துருந்தோம். சரிங்களா? 4410லேருந்து 15க்குள்ள என்ட்ரி எடுத்துக்கங்க. எகைன் பொறுத்த வரைக்கும் 4430 வரைக்கும் மார்க்கெட் போச்சு. சரிங்களா? கிட்டத்தட்ட நம்ம கொடுத்த லெவல் 4410லேருந்து 4430 அப்படிங்கிறது 20 பாயிண்ட் ப்ராஃபிட் புக் பண்ணி வச்சுட்டோம். இந்த கால்ஸ் பொறுத்த வரைக்கும் 20 பாயிண்ட் புக் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஃபஸ்ட் எடுத்துக்கிற ட்ரேடிங் என்ட்ரி பொறுத்த வரைக்கும் அப்படியே ஹோல்டிங்கில் வச்சு சொல்லிக்கிறோம். எகைன் மார்க்கெட் கீழே போனால் வாங்கலாம்னு சொல்லிட்டு இருக்கோம். வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எந்த லெவல் போகும் அப்படிங்கிறது வெயிட்டிங்கில் இருக்கும். திரும்ப போனால் நம்ம பை பண்ணலான்னு இருக்கேன். சரிங்களா? சரி, மார்க்கெட் எப்படி இருக்கும், இன்றைக்கி அனாலிசிஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ட்ரெண்ட் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? அதாவது நம்ம சொல்கிற விஷயம் எல்லாமே மார்க்கெட்டில் 90% அளவுக்கு போயிட்டுருக்கு. நியூஸ் மார்க்கெட்டில் நம்ம ட்ரேட் பண்ணுறதில்ல. அது ஒரு முக்கியமான விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம சொல்கிறது பார்த்தீங்கன்னா மார்னிங் தொட்டு நம்ம சொன்னது எல்லாமே வந்து உங்களுக்கு டார்கெட் முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு $20 20 பாயிண்ட் நம்ம பிடிச்சிருக்கோம் ஈவினிங் செஷனில். அது உங்களுக்கு வந்து விஐபி குரூப்பில் காட்டுறேன். சரிங்களா? சார்ட் அனாலிசிஸ் குரூப்லேயே நான் வந்து ஆல்ரெடி நான் போட்டேன். சரிங்களா? மார்க்கெட் வந்து 4410 வந்து நீங்கள் என்ட்ரி எடுங்கன்னு சொல்லி போட்டேன். 4430 வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு ரிவர்சல் ஆயிருக்கு. சரிங்களா? இனிமேல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு அதை பார்த்துருவோம். இனிமேல் வந்து பார்த்தா என்ட்ரி லெவல் எங்கே இருக்குது அப்படின்னா, என்னோட டெக்னிக்கல் படி நான் எங்கே என்ட்ரி எடுக்க போகிறேன்னா, எகைன் பார்த்து 4410 வந்தால் மட்டும் என்ட்ரி எடுக்க போகிறேன். சரிங்களா? அது 4410 வருமா சார் அப்படின்னு கேட்கல நீங்கள். கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. அது 4430 போயிட்டு ரிவர்சல் 4410 அப்படிங்கிறது அடுத்த நான் என்னோட ரிவர்சல் பாயிண்ட்டை பார்க்குறேன். இந்த ஒரு செல்லிங் நடந்த இந்த இடத்துல பை பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு ப்ராஃபிட்டபிள் அதிகமாக இருக்கும். சரிங்களா? 4400 4410 4410 அப்படிங்கிறது என்னோட பை லெவலில் நான் வச்சுருக்கிறேன். இந்த லெவலில் வந்து நான் பை பண்ணலான்னு இருக்கேன். ஓகேங்களா? இந்த லெவலில் வந்து பை பண்ணுறபோது நமக்கு வந்து நல்ல ப்ராஃபிட்டபிள் வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத நான் வெயிட் பண்ணுறேன். அடுத்து என்னோட பை லெவல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4385 அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? 4385 4393 அப்படிங்கிற நான் பை லெவலில் நான் பார்க்குறேன். இது இந்த பை லெவல் பொறுத்த வரைக்கும் சார் இவ்வளோ தூரம் கீழே மார்க் போகும் அப்படின்னா கண்டிப்பாக போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 2% அளவுக்கு 4.5% அளவுக்கு மார்க் மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2% மார்க்கெட் செல்லிங் நடக்கணும். சரிங்களா? அதனால் வந்து என்னோட டார்கெட் வந்து 4385 அப்படின்னு கொடுத்து 4385 பிரேக் அவுட் ஆனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. 4350 அப்படிங்கிறது அடுத்த லெவலில் செல்லிங் லெவலில் கூட நான் பார்க்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டு ஹை அண்ட் ஹையில் இருக்கிறதுனால மார்க்கெட் எப்போ வேணால் ஒரு செல்லிங் நடக்கும். அதிகபட்சம் மார்க்கெட் வந்து 4350 வரைக்கும் மார்க்கெட் போகிற வாய்ப்பு. 85 பிரேக் அவுட் ஆச்சு கீழே போச்சுன்னா 4350 அப்படிங்கிறது என்னோட அடுத்த பை லெவலில் பார்க்குறேன். ஓகேங்களா? இந்த 2 விஷயம் தான். இதுலேருந்து மாற்றுக்கிறது எதுவும் கிடையாது. 4385 4400 அப்படிங்கிற என்னோட பை லெவலில் பார்க்குறேன். ஓகேங்களா? இதுக்கடுத்து முன்ன பின்ன நீங்கள் வந்து இப்போ வந்து ப்ரெசென்ட் பொசிஷன் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு என்ட்ரி எடுத்து வச்சுக்கலாம். எங்கேயும் 4436 பிரேக் அவுட் ஆனால் ஒரு என்ட்ரி எடுக்கலான்ட்டு நான் இருக்கேன். 4436 அப்படிங்கிற என்னோட அடுத்த என்ட்ரி லெவலாக பார்க்குறேன்.
பை என்ட்ரி லோ பார்க்குறேன். இது வந்து லோ மார்ஜினில் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா மார்ஜின் வந்து உங்களோட கேபிட்டல் சைஸ் பொறுத்தளவுக்கு மார்ஜின் குறைச்சி எடுத்துக்கங்க. எகைன் மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா உங்களுக்கு ஏவரேஜ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கேபிட்டல் சோர்ஸ் இருந்தால் மட்டும் தான் முடியும். அதனால் வந்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். எல்லாமே ஃபுல்லாக வந்து லாட் சைஸ் போட்டுறாதீங்க. எல்லா நேரமே நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணிட்டுருக்கோம். அது இல்லாமல் ஏவரேஜ் ட்ரேடிங்கில் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம். நோ லாஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறோம். நம்ம ட்ரேடிங் லாஸ் அப்படிங்கிறதுக்கு இடம் இல்லை. ஓகேங்களா? அந்தளவுக்கு நம்ம வந்து அக்யூரஸியை வந்து நம்ம வந்து ப்ராமிஸ் பண்ணுறோம். உங்கள் போர்ட்ஃபோலியோ பொறுத்தவரைக்கும் நம்ம சொல்கிற விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது மந்த்லி வந்து ஒரு 20-40% அளவுக்கு உங்கள் போர்ட்ஃபோலியோவில் நான் வந்து ப்ராஃபிட் கொடுக்க முடியும். நம்ம சொல்கிற விஷயங்களை நம்ம வந்து ஃபஸ்ட்டு சின்சியராக ஃபாலோ பண்ணணும். நம்ம சொல்கிற தவிர எதுவுமே செய்யக்கூடாது. டிசிப்ளின் ட்ரேட் முக்கியம், ஸ்ட்ராட்டஜி முக்கியம், டைமிங் ரொம்ப முக்கியம். இந்த 3மே முக்கியமாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறபோது கண்டிப்பாக மார்க்கெட் அப்படிங்கிறது நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். சரிங்களா? எந்த விதமான இதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதனால் ஸ்ட்ராட்டஜி லேர்ன் பண்ணுங்கள், டெக்னிக்கலாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொல்கிற விஷயம் ஃபாலோ பண்ணுங்கள். குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். என்ன பண்ணுறாங்கன்னு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், என்ன சொல்கிறது, என்ன நடக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தா தான் புரியும். வெளியேந்து பார்க்குறதுக்கு ஒன்றும் புரியாது. ஓகேங்களா? ஓகே. இப்போ மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் நாளைக்கு 36 அப்படிங்கிறத நம்ம பை லெவலில் பார்க்குறோம். சப்போஸ் 36 பிரேக் அவுட் ஆகிறது மார்க்கெட்டு 4470 அப்படிங்கிறது என்னோட இன்டர் டார்கெட்டை நான் பார்க்குறேன். 70 அப்படிங்கிறது 70க்கு மேலே மார்க்கெட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 70 78 80 வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். இன்டர் டார்கெட் வச்சுக்கலாம். 4480 அப்படிங்கிறது இன்டர் டார்கெட்டை நான் பார்க்குறேன். டே டார்கெட். ஓகே. டே டார்கெட்டை நான் 4480 அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஓன் ப்ரெடிக்ஷன். நீங்கள் வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண வேண்டாம். எல்லா வீடியோவிலும் சொல்லிட்டு இருக்கேன். ரிஸ்க் அப்படிங்கிறது உங்களை சார்ந்தது, ப்ராஃபிட்டும் உங்களை சார்ந்தது. அதனால் வந்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஏதாவது சப்போர்ட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் நோட் போட்டு கேட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அக்கௌண்ட் ஓப்பனிங் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். பேமெண்ட் பே அவுட் எல்லாமே சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? இப்போ 4636 அப்படிங்கிற ஸ்ட்ராங் பை லெவலில் பார்க்குறேன். எகைன் மார்க்கெட் கீழே வரும் 4400 4380 நான் பை டிப் வச்சுருக்கேன். என்னோட ட்ரேடிங் செட்டப்பே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற பண்ணுறத வித்தியாசமாக தான் பண்ணிகிட்ருப்போம். நம்ம வந்து அதெல்லாம் ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறோம். சரிங்களா? அதெல்லாம் வந்து ஒரே ஸ்ட்ராட்டஜி, ஒரே ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ரெகுலராக நான் ஃபாலோ பண்ண டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணுறோம். சரிங்களா? தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணிட்டு வந்து வீடியோ ஃபுல் அண்ட் பாருங்கள். லைக் பண்ணி கொடுங்க. புதுசாக ட்ரேடிங்குள்ளே வரவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ தட்டி விடுங்க. அவங்க சப்போர்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் வந்து 7 AM மார்க்கெட் எப்படி அப்படிங்கிறது பார்த்துருவோம். நம்ம சொல்கிற விஷயங்கள் மார்னிங் சொன்னது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டார்கெட் முடிஞ்சிருச்சு. ஒரு பை டார்கெட் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். நைட் வந்து செஷன் பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ப்ராஃபிட் வர புக் பண்ணி பழகிங்க. எகைன் மார்க்கெட் இருந்தால் கூட வாங்கிக்கலாம். மார்னிங்கில் நம்ம இந்த மார்க்கெட் எப்படி இருக்கிற மார்னிங்கில் அனலைசிஸ் பண்ணிவிட்டு 7 AM எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். தேங்க்யூ.